இன்னைக்கு பிசினஸ் பண்ற ரூல்ஸே மொத்தமா மாறிடுச்சு. இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். உங்க விளம்பரம் கரெக்டான ஆட்களுக்கு போய் சேருதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் பெரிய கேள்வி. உண்மையில மாற்றம் பிசினஸ்ல இல்ல, நம்ம கிட்ட, அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட தான். எப்படின்னு பாருங்க. ஒரு காலத்துல நம்ம கவனம் பேப்பர், டிவின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே இந்த மொபைல் ஸ்கிரீன்குள்ள தான். நம்ம கவனம் மாறினதால அந்த பழைய விளம்பர முறைகளுக்கு என்ன ஆச்சு? அதுதான் இப்போ பெரிய சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க, கார்ல போறவங்களுக்கும் பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லயும் பேம்ப்ளெட் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். சரி, அப்போ எல்லாரையும் ரீச் பண்ண டிவில விளம்பரம் பண்ணலாமே, ஆனா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? சுமாரா ஒரே ஒரு நாள் டிவி விளம்பரத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். நம்ப முடியுதா? செலவு அதிகம், ஆனா ரிசல்ட் கம்மி. அப்போ இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணாமா? அந்த சொல்யூஷன் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கேயே அவங்கள ஈஸியா ரீச் பண்றது தான். இதெல்லாம் வெறும் ஆப்ஸ் இல்ல, இன்னைக்கு மக்கள் கூறுற இடமே கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் தான். இங்க தான் ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப கம்மி செலவுல கரெக்டான கஸ்டமர்ஸை உங்களால பிடிக்க முடியும். இந்த மாற்றம் 2 முக்கியமான குரூப்ஸுக்கு சூப்பரான வாய்ப்புகளை உருவாக்குது. அது யாருன்னு பார்க்கலாமா? முதல்ல பிசினஸ் ஓனர்ஸ். அவங்க விளம்பரத்தை அவங்களே கண்ட்ரோல் பண்ணி குளோபலா பிசினஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வீட்ல இருந்தே ஒரு புது கெரியரை உருவாக்க ஒரு சூப்பர் சான்ஸ். இந்த ஸ்கில்ஸை நீங்களே கத்துக்கிட்டு பல கம்பெனிக்கு ஒரு வேல்யூபிளான சர்வீஸா கொடுக்க முடியும். சரி, இதெல்லாம் கத்துக்க டைம் வேணாமா? வேலை, காலேஜ்னு பிஸியா இருக்கிறவங்க என்ன பண்றது? டைம் இல்ல, நேர்ல போய் படிக்க முடியாது. இதுதான் நிறைய பேரோட பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆனா டெக்னாலஜி இந்த எல்லா தடைகளையும் உடைச்சிடுச்சு. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், எங்க இருந்தும் கத்துக்கலாம். இன்டர்நெட் உங்க கையில இருக்கு. உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். நம்ம கண்ணு முன்னாடி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க அடுத்த ஸ்டெப் என்ன?